இந்த உலகத்துல முதல்ல தோன்றுனது மனுஷனா தென்னை மரமா? தேங்காயிலிருந்து எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்ச பிரகஸ்பதி யாரு? தேங்காய் அப்படிங்கக்கூடிய பெயர் அமைந்ததன் பின்னணி என்ன? கோகனட் அப்படிங்கக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன? என்னடா தேங்காய் தென்னை மரம் இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப நாம பார்க்க போறது தென்னையினுடைய வரலாறு. பார்க்கலாமா? முன்னொரு காலத்துல தனாயான்னு ஒரு சின்ன பொண்ணு கேரளாவில இருந்தா. தினமும் காலையில எழுந்து அவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்துல நீந்தி குளிக்கிறது அவளுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் குளிக்கிறப்போ ஒரு விலாங்கு மீன் அவளை தேடி வந்தது. தனாயா அதை அன்போட தடவி கொடுத்தா. அதுவும் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திச்சு. அதிலிருந்து தினமும் தனாயாவுக்காக ஆத்துல அந்த விலாங்கு மீன் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவ வந்ததும் 2 பேரும் சந்தோஷமாக நீந்தி விளையாண்டாங்க. ஒரு நாள் தனாயா நீந்தி முடிச்சு கரையேறினப்போ அந்த விலாங்கு மீனும் கரையேறிச்சு. உடனே அது ஒரு அழகான இளைஞனாக உருமாறுச்சு. தனாயாவுக்கு அதிர்ச்சி. உடனே அந்த இளைஞன், பயப்படாதே, என் பேர் அம்பு, நான் விலாங்கு மீன்களின் இளவரசன் அப்படின்னு சொன்னதும் தனாயாவுக்கு சந்தோஷம். எப்பவும் உன் கூடவே உன் பக்கத்திலேயே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என் விதி முடிய போகுதுன்னு அவன் சொன்னதும் தனாயா அழத் தொடங்கிட்டா. உடனே அவன், நான் உன் கூடவே எப்பவும் இருக்கணும்னா நான் சொல்றபடி செய், என் தலைய வெட்டு, இந்த மண்ணுல புதைச்சு வை, ஒரு ஆச்சரியம் நடக்கும், நான் எல்லா விதத்திலும் உனக்கு உபயோகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டான். வேற வழி இல்லாம தனாயாவும் கை நடுங்க ஒரு கோடாரியால விலாங்கோட தலைய வெட்டினான். அவன் சொன்ன மாதிரியே அந்த தலைய மண்ணுல புதைச்சு வச்சா. ஆனா ஒரு ஆச்சரியமும் நடக்கல. வருடங்கள் போனது. ஒரு நாள் தனாயா மீன் தலைய புதைச்சு வச்ச இடத்தை பார்த்தா. அங்க சின்னதா ஒரு தாவரம் முளைச்சிருந்தது. தனாயா அதற்கு தண்ணீர் ஊற்றினான். கிடுகிடுவென அது வளர்ந்தது. அது தென்னை மரம். அதனுடைய உச்சியில இளநீர் குலைகள் கொத்து கொத்தாக காய்த்து கிடந்தது. வெட்டி புதைக்கப்பட்ட அந்த விலாங்கு தென்னை மரமாக மாறி தான் சொன்ன மாதிரியே தன்னுடைய ஒவ்வொரு பாகத்தையும் தனாயா உபயோகிக்கிற மாதிரி பலன் கொடுத்துச்சு. இது தென்னை மரம் தேங்காய் பற்றிய கேரள நாடோடி கதை. இதே கதையை பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய சமோவா தீவுல சினா அப்படிங்கக்கூடிய குட்டி பொண்ணை வச்சும் சொல்றாங்க. வேற நாடுகள்ல வேற குட்டி பொண்களை வச்சு இதே மாதிரியான கதைகளை சொல்றத வழக்கமாகவே வச்சிருக்காங்க. ஆனா விலாங்கு மீனுக்கும் தென்னைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது புரியாத புதிர்.